இன்றைக்கி விரும்பியோ விரும்பாமலோ திமுக மத அரசியலை கையில் எடுத்துட்டாங்க. இது அயோத்தியாவில் நடக்கும் சம்பவம் அல்ல, ராஜஸ்தானில் நடக்கும் சம்பவம் அல்ல, மேற்கு வங்கத்தில் நடக்கும் சம்பவம் அல்ல, நம்ம ஊரில் நடக்கிற சம்பவம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மதுரையில் போய் ஒவ்வொரு ஊரிலும் விஜய் நிற்கிறார். திருப்பரங்குன்றனே பேசியிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் நிற்பது விஜய். திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய். இப்போ அந்த திருப்பரங்குன்றம் விஜய்க்கு என்ன நிலைப்பாடு சொல்லணுமா வேணாமா? ஒன்று இங்கிட்டு நில்லு, இல்லை அங்கிட்டு நில்லு, அண்ணன் சொன்னது தான் சொல்லணும். அப்புறம் அப்போ என்னதாங்க நிலைப்பாடு உங்களுக்கு? இன்றைக்கி அந்த நம்ம இப்போ பேசுனது போல் தீபம் ஏற்றிட்டு போயிருந்து சத்தம் போடாமல் எல்லாம் கலைஞ்சு போயிருந்தாங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க போகலாம். நம்ம இது ஆளுங்கட்சி திட்டமிட்டு ஊதி பெரிதாக்குகிறது. இதில் நீங்கள் ரெண்டு சைடில் ஒரு சைடு எடுத்து தான் சார் ஆகணும். வக்ஃபுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கல்ல சார் நீங்கள், இதில் என்ன சார் உங்களுக்கு நிலைப்பாடு? ஆமாம், அதில் எடுக்கும்போது இதில் என்ன சார் சிக்கல்? என்ன சிக்கல்னா எதுக்கு கருத்து தெரிவிச்சுக்கிட்டு எதுவுமே வாயை திறக்காமல் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தோன்னே நீதி வெல்லும்னு போகிறது ஈஸியாக இருக்கா?